ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை எடுத்து வாசி. அன்பார்ந்தவர்களே, இதுவரை தொடக்க நூல் 6வது பிரிவு வரை நாம் இறை வார்த்தையை வாசித்து அதற்கான விளக்கங்களை பெற்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆதாமின் வழிமரபை பார்த்த நாம் அதிலே குறிப்பிடத்தக்க ஒரு நபராக வருகின்ற நோவாவை பற்றியும், கடவுள் பார்வையிலே கடவுள் அருள் நிரம்ப பெற்றவராக, நன்மைத்தனம் நிறைந்தவராக இருந்த நோவா கடவுளுடைய அருளை நிறைவாக பெற்று கொண்டவராக நீண்ட நாள் வாழ்ந்தார் என்றும் நாம் அதற்கான விளக்கங்களை விவிலியத்தின் பார்வையிலே இறைவார்த்தை வாசித்து நாம் பெற்று தெரிந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 7வது பிரிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான குறிப்பு வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கும் நோவாவும் மிகவே தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே அதற்கான விளக்கங்களை இப்பொழுது நாம் நம்முடைய ஆயர் பெருந்தகையிடமிருந்து பெற்று தெரிந்து கொள்வோம். ஆயர் அவர்களே, இப்பொழுது 7வது பிரிவுல நமக்கு வெள்ளப்பெருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்க சொன்னீங்க 4வது பிரிவிலிருந்து 11வது பிரிவு வரை வருகின்ற இறை வார்த்தை பகுதிகளில் இந்த வெள்ளப்பெருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது, அதனுடைய விளக்கம் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னீங்க. 7வது பிரிவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஆண்டவரே? ஆமா, அதாவது 4வது அதிகாரம் காயினே ஆபேல். அந்த காயின் ஆபேலுடைய பாவத்தின் பெருக்கம் தொடர்கிறது, வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த கட்டம் பாவம் வளர 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 என்ன ஆகுது அப்படின் போது தீமையை கடவுள் பொறுத்து கொள்ள மாட்டார் என்ற ஒரு அடிப்படை இறையியல் வெளிப்பாட்டு கருத்து. அதான் அதனுடைய அடிப்படையில் தான் வெள்ளப்பெருக்கு என்ற ஒரு கதையை நோவா என்ற கதாபாத்திரத்தோடு இணைச்சி சொல்றார். இதை நம்ம 6ஆம் அதிகாரத்திலேயே நோவாவை அழைத்து, நீதிமானாகிய நோவாவை அழைத்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு எல்லா மக்களும் சதையுள்ள அனைவருமே தீமையில் வாழ்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லி, ஆனால் அதில் எக்ஸப்ஷன், அதுக்கு நேர்மையாளராகவும் கீழ்ப்படிதல், கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவராகவும் நோவா இருப்பான். அவரை இடம் அழைத்து, நான் உனக்கு இந்த இது பேழை ஒன்று செய் என்று வரமெல்லாம் சொல்லி கடவுளுடைய கருணையை காட்டுகிறார். இப்போ 7ஆம் அதிகாரம் தொடங்கும் போது இந்த வெள்ளப்பெருக்கு எப்படி நடந்தது என்று, இப்போ அந்த கில்காமிஷ் எப்பிக்கில் வெள்ளப்பெருக்கு சூறாவளி காற்றும் மழையும் பெய்ததாக, இங்க நாம் பார்த்தா வெள்ளம், பெருமழை பெய்தது, வெள்ளம் என்றதுதான். அந்த சூறாவளி காற்று அந்த விஷயம்லாம் சொல்ல மாட்டார். இந்த பின்னணியில் தான் நம்ம இப்போ இந்த வெள்ளப்பெருக்கு என்றதை நோவாவோடு இணைத்து நோவா பேழையை செய்து கொள்கிறார். இது கடவுள் கொடுத்த ஒரு கட்டளை. அதனால பேழையை செய்த பிற்பாடு இப்போ என்ன நடக்கிறது என்பதை 7ஆம் அதிகாரம் சொல்கிறது. இப்போ 7ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு, அது முதல் வாசகத்தை வாசிப்போம். அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல், ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். ஆமா, நோவாவையும் நோவாவின் பொருட்டு அவருடைய குடும்பத்தாரையும், சேம், காத்து இல்லையா, ஏபேத்து, இவருடைய அவங்கள பிள்ளைகள், இவருடைய குடும்பம், நோவாவின் மனைவி, மத எல்லாருமே காப்பாற்றப்படுகிறார்கள் என்றால் நோவாவின் பொருட்டு. நோவா ஏன் காப்பாற்றப்பட வேண்டும்? நேர்மையாளர் என்பதால். நேர்மையாளர். அப்போ கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர், மனிதருக்கும் உகந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர், அதான் நேர்மையாளர். அப்போ கில்காமிஷ் எப்பிக்ல ஒரு பக்தன் காப்பாற்றப்படுகிறான், அவருடைய
ஒரு இஷ்ட தேவதை ஏயா என்று, அது ஒரு வித்தியாசமா காட்டுறான். இங்க வந்து உண்மையிலேயே நேர்மையாளர்னா கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வாழ்ந்தவர் என்று நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு நேர்மைத்தன்மை என்பது கமிட்மெண்ட் டு காட், ரைட்டியஸ்னஸ். அதான் நம்ம யோசேப்பு கதையில். அப்படிப்பட்ட ஒரு நோவாவை இடம் என்ன சொல்கிறார்? உன்னையும் உன்னுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த பேழைக்குள் செல்லுங்கள் என்று சொல்றார் இல்லையா? அதே மாதிரி அவர் இந்த முழு கதையிலுமே நோவா பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஒபீடியன்ட் ரைட்டியஸ் மேன், சைலண்ட் ஒபீடியன்ட் டு காட் அண்ட் ரைட்டியஸ் மேன் அப்படின்றது தான் இந்த ஆசிரியர் அழகா, தேர் இஸ் நோ டயலாக். ஏன்னா முழுக்க கடவுளுக்கு பணிந்து வாழ்ந்தவர். அப்போ அவர் சொன்ன உடனே என்ன நடக்குது? நீ உன்னுடைய குடும்பத்தாரை மட்டும் எடுத்து போகக்கூடாது. அடுத்து என்ன சொல்றார்? 2வது வசனம், தக்க விலங்குகள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும் தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 சோடியையும் வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும் மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். இது 3வது வசனம். இதுல நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்று தக்க விலங்குகள் தகாத விலங்குகள், 2வது தக்க விலங்குகள் 7 ஜோடியும் தகாத விலங்குகளை 1 ஜோடி என்று வருது. 3வது காரியம் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் வந்து அந்த 16, 17வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? அந்த விலங்குகள் பறவைகள் இவற்றிலிருந்து 2 ஜோடி மட்டும் சொல்லியிருக்கு. இங்க 7. இதுக்கு நான் முதல்லயே விளக்கம் சொல்லியிருக்கேன். ஒன்று, அந்த நம்பர் எண்ணிக்கையை பொறுத்த அளவில் இது யாவே மரபு ஆசிரியருடைய குறிப்பாக இருந்ததை ஆசிரியர் போய் சேர்த்து எழுதுறதுனால அவர்களுடைய மரபுல 7 என்பது முக்கியத்துவம் இருந்தது. ஆகவே இங்க வந்து 7 என்ற எண் வருகிறது. அதான் அடிப்படையில் காரணம். ஓகே, அது ஒன்று. ஏன் அங்க ஒன்று இங்க ஒன்று முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதே என்றெல்லாம் பார்க்கும்பொழுது இது முரண் என்பதை விட மரபு வேறு. அவர்கள் நினைத்த மரபை ஆசிரியர் எழுதி வைக்கிறார். ஒன்று. 2வது இதுல வந்து ஏன் தக்க விலங்கு தகாத விலங்கு அப்படின்னா என்ன? நீங்க நமக்கு வந்து உண்ணத்தக்க விலங்கு உண்ணத்தகாத விலங்குன்னு நம்ம எடுத்துக்கணும். மனிதர்கள் இது வந்து கிபி 10ஆம் நூற்றாண்டுக்குள்ள எழுதப்படுகிறது. அப்படின்னா மோசேயின் சட்டம் முன்பே வந்து விட்டது. 12 நூற்றாண்டுல 13ஆம் நூற்றாண்டிலே மோசே சட்டம் வருகிறது, கிமு. அதனால அந்த சட்டத்தின்படி உண்ணத்தக்க விலங்கியது உண்ணத்தகாத விலங்கியது என்று அவர்களுடைய மரபுகளை சொல்லி வைக்கிறாங்க இஸ்ராயல் மக்கள். லேவியர் 11ல நீங்கள் இஸ்ராயல் மக்களிடம் கூற வேண்டியது, உலகில் உள்ள உயிரினங்களில் நீங்கள் உண்ணத்தக்கவை இவைகளே. உண்ணத்தக்கவை அத உண்ணத்தக்கவை உண்ணத்தகாதவை. அதான் தக்க விலங்கு தகாத விலங்கு. உண்ணத்தக்க விலங்குகள் எவை? என்ன? கால்நடைகளில் குழம்புகள் 2ஆக பிரிந்திருக்கிற விரிசல் குழம்புள்ள அசை போடுபவற்றை நீங்கள் உண்ணலாம். மாடு இல்லையா? ஆமா, அது உண்ணலாம். அடுத்தது, அசை போடும் கால்நடைக்கு விரி குழம்பில்லை எனில் அதனை நீங்கள் உண்ணலாகாது. குறிப்பாக ஒட்டகம் அது அசை போடும், ஆனால் அதற்கு விரி குழம்பு இல்லை, எனவே அது உங்களுக்கு தீட்டு. குழிமுயல் அசை போடும், ஆனால் அதற்கு விரி குழம்பு இல்லை, எனவே அது உங்களுக்கு தீட்டு. முயல் அசை போடும், ஆனால் அதற்கு விரி குழம்பு இல்லை, எனவே அது உங்களுக்கு தீட்டு. பன்றி 2ஆக பிரிந்திருக்கும் விரி குழம்புடையது, ஆனால் அது அசை போடாது, எனவே அது உங்களுக்கு தீட்டு. இவற்றின் இறைச்சியை உண்ணலாகாது, இவற்றின் சடலங்களை தொடவும் கூடாது,
இவை உங்களுக்கு தீட்டானவை. பார்த்தீங்களா? இன்னும் 13வது வருஷத்துக்கு வாங்க. அப்படியே வருவருப்பானவை எது? இறைச்சி உண்ணக்கூடாது. அதாவது இங்க பாருங்க 10வது, கடல்களும் ஆறுகளும் ஆகிய நீர்நிலைகளில் செறிந்திருக்கும் உயிரினங்களில் துடுப்பும் செதிலும் அற்றவை உங்களுக்கு அருவருப்பு. அவை உங்களுக்கு அருவருப்பு. அவற்றின் இறைச்சியை உண்ணலாகாது. அவற்றின் சடலங்களை அருவருப்பாக கருதுங்கள். நீர் வாழ்வனவற்றில் துடுப்பும் செதிலும் அற்றவை யாவும் உங்களுக்கு அருவருப்பு. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றார். பறவைகள் நீ எதை சாப்பிடலாம்? பருந்து சாப்பிடக்கூடாது, வல்லூறு சாப்பிடக்கூடாது, காகம் இல்லையா, அதன் இனம், மற்றதெல்லாம் ஆந்தை இல்லையா, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே வருவதற்கு இதுக்கு இதெல்லாம் உண்ணத்தகாதவை, உண்ணத்தக்கவையும் சொல்றார். இது என்ன, இந்த பின்னணியை புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாம். அதாவது பின்னணி என்னன்னா, இவர்கள் கானான் நாட்டில் குடியேறிய பிறகு அவர்கள் கனானியர்களும் பெலிஸ்தியர்களும் எதெல்லாம் உண்டார்களோ அதை உண்ணத்தக்கவை என்று எடுத்துக்கொண்டார்கள். எதெல்லாம் உண்ணாத ஒரு வழக்கம் இருந்தது, இது ஒரு ஃபுட் கல்ச்சர்னு சொல்றோம், இருந்ததோ அதெல்லாம் அவங்க தவிர்த்தார்கள். அதுக்கு காரணம், அது நம்ம ஊர்லயும் அப்படி இருக்கு. இப்போ நம்ம நாய் சாப்பிட மாட்டோம் இந்த பக்கத்தில், ஆனால் நாகாலாண்டில் நாய் சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் பாம்பு சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டீங்க. ஆனால் நாங்கள் எங்கள் சீனாவுக்கு போனால் பாம்பு விசேஷமான ஒரு கறி, பாம்பு, அது அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம அந்த உணவு பழக்கம் வழக்கம் அவங்கவுங்க கலாச்சாரத்திலிருந்து வருகின்ற பழக்கம் தானே தவிர ஒன்றும் இல்லை. இப்போ இவர்கள் 10, 12, 11வது நூற்றாண்டுலேயே 13ஆம் நூற்றாண்டில் இருந்து 14ஆம் நூற்றாண்டில் இவங்க 13லலாம் இவங்க கானான் நாட்டு உள்ள நுழையும் போது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இந்த உண்ணத்தக்கவை தகாதவை என்ற ஒரு லேவியர் நூலில் அவர் குறிப்பு கொடுப்பதற்கு பொருள் என்னன்னா, பின்னணி என்னன்னா, ஒன்று இந்த அவர்கள் பார்த்த கனானியர்கள் பெலிஸ்தியர்கள் எந்த பழக்கம் கொண்டிருந்தார்களோ அதே வழக்கத்தை இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அது ஏன்னா அவங்க இல்லாதவங்க எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அந்த மக்கள் இவர்களை தீட்டுப்பட்டவர்கள், தீட்டானவர்கள் என்று ஒதுக்கி விடுவார்கள். அது ஒரு சமூக காரணத்தினால இந்த கனானிய பெலிஸ்திய மக்களுடைய வழக்கத்தை இவர் பின்பற்றினார்கள். 2வது காரணம், இந்த உண்ணத்தக்கவை அல்லது உண்ணத்தகாதவை என்று பார்க்கும்போது இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு, ஒரு உடலுக்கு நல்லதை கொடுக்கின்ற உணவு, இறைச்சியோ அல்லது உணவு உடலுக்கு நம்முடைய உடல் நலத்துக்கு கெடுதல் கொடுக்கக்கூடிய, உதாரணமாக இறந்து போனதை சமைச்சு சாப்பிட்றது, இறந்து போய் ஒரு நாள் ஆகும், 10 கொஞ்ச நாள் ஆகும். அந்த காலத்தில் இன்றைக்கெல்லாம் ஐஸ் வைக்கிற மாதிரி மீனெல்லாம் பிடிச்சி ஒரு 5 நாள் பொறுத்து கூட, 20 நாள் பொறுத்து கூட, 5 மாதம் பொறுத்து கூட சாப்பிட்றாங்க இன்றைக்கி. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கெடாது. ஆனால் அன்றைய காலத்தில் இந்த வசதி இல்லாத சூழலில் அவங்க என்ன சொன்னாங்க, இறந்ததை சாப்பிடக்கூடாது, தீட்டுப்பட்டுவிடும். இப்போ இது எதுக்கு? நம்முடைய உடல்நல கேடு வரக்கூடாது என்பது. இப்போ ரெண்டுமே, ஒன்று சமூக வழக்கம், இன்னொன்று உடல் நலத்தை பேணி காக்கின்ற வழக்கம். இந்த ரெண்டுக்கும் அவர்கள் சமய சாயம் கொடுக்கின்றார்கள். புரியுதுங்களா? சமய சாயம் கொடுத்து இருக்கின்றார்கள். இந்த பின்னணியில் தான் இந்த வழக்கத்தை நோவாவுக்கே அவங்க கொண்டு போய் எழுதுறாங்க. ஸோ இது பிற்கால வரலாற்று வழக்கத்தை வரலாற்றுக்கு முற்காலத்திலேயே எழுதும்போது, முற்காலத்தை பற்றிய கதையை எழுதும்போது இதை குறிப்பிடுகிறார். இதுதான் பின்னணி. ஆனால் நம்முடைய இன்றைய நிலைப்பாடு என்ன? இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் மீட்பராக வந்த ஏற்பாடு அவருடைய போதனையின் அடிப்படையில்
தொடக்க நூல் என்ன பார்க்குறோம்? 1ஆம் அதிகாரம் 31 தான் படைத்தவை அனைத்தையும் மிகவும் நன்றாக நல்லது என கண்டார். அப்போ கடவுளுடைய எண்ணத்துல அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தக்க விலங்குகள் தகாத விலங்குகள் எல்லாம் இல்லை. கடவுளுடைய எண்ணத்துல இவர்கள் கடவுள் சொல்ற மாதிரி எழுதுறாங்க, யாவே சொல்ற மாதிரி. அது யாவே மரபு, மக்களுடைய எண்ணத்தை தான் குறிப்பிடுறாங்க. ஆனா கடவுளுடைய அந்த விவிலிய பின்னணியில பார்த்தா இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, கொலோசியருக்கு திருமுகம் நீங்க எடுத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், கொலோசியர் 2:16 என்ன சொல்றாரு பவுல் அவருடைய மடல்ல? எனவே உண்பது குடிப்பது மற்றும் திருவிழா, அமாவாசை, ஓய்வு நாள் கொண்டாடுவது ஆகியவற்றை குறித்து எவரும் உங்களை குறை கூற வேண்டியதில்லை. இவையெல்லாம் வர இருந்தவற்றின் வெறும் நிழலே, கிறிஸ்துவே உண்மை. அதாவது உண்பது குடிப்பது பற்றிலாம் ஒன்றும் பெரிய நீங்க அதெல்லாம் குறைபாடு, இதெல்லாம் வந்து மனிதர்களுடைய ஒரு வழக்கம். இன்னொன்னும் பார்க்கணும். இன்னொரு விஷயம், ரொம்ப அருமையான ஒரு காட்சி, திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம், பேதுருவும் கொர்நேலியும் அப்படி என்ற நிகழ்ச்சியில நீங்க வந்து அவர் என்ன சொல்றாரு? நம்ம கடவுள் சொல்றாராம் காட்சியில, யாருக்கு? பேதுருவுக்கு. நீ இதெல்லாம் சாப்பிடாத, சாப்பிடு, இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் என்ன சொல்றாரு? நம்ம பேதுரு, தீட்டானதை நான் எப்படி சாப்பிடு, ஏன்னா யூத வழக்கம் அப்படி இருந்தது, தீட்டானதை நான் எப்படி சாப்பிடுவேன். 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? அதுல பாருங்க, 10வது அதிகாரத்துல அவர் அழகா சொல்லுவாரு, அந்த காட்சியில நானே எடுத்து உங்களுக்கு அந்த வசனத்தை படிச்சா போதும், கரெக்டா இருக்கும். அவர் சொல்றாரு 15வது வசனம், 2ஆம் முறையாக குரல் தூய்மையான பேதுரு 13வது வசனமே வாசிங்க. 13. அப்பொழுது பேதுரு எழுந்திரு, இவற்றை கொன்று சாப்பிடு. எவற்றை? அந்த விரிப்புல இழுக்கப்பட்டு இருக்கிற எல்லாவற்றையும் தயாரிக்கொண்டிருக்கு. அது வந்து பலவிதமான பொருட்கள் இல்லையா? எல்லாத்தையும் கொன்று சாப்பிடு என்று சொல்றார். அப்ப என்ன சொல்றாரு? அதற்கு மறுமொழியாக பேதுரு, வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதையும் நான் ஒருபோதும் உண்டதே இல்லை என்று உரைத்தார். அடுத்து கடவுள் என்ன சொல்றார்? 2ஆம் முறையாக குரல் தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று ஒலித்தது. பாத்தீங்களா? அப்போ இந்த நிறைய சமயத்தில் நம்ம கூட சொல்றோம், இங்க கூட இது வந்து தீட்டானது, தீட்டு இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ வந்து இஸ்லாமியர்கள் வந்து பன்னி சாப்பிட மாட்டாங்க, மாடு சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு சமய ஒரு பின்னணியில சொல்றாங்களே தவிர, இது சமயம் என்பதை விட அந்த சமூக கலாச்சார பின்னணியில வருவது. அது யூதர்களும் சாப்பிட மாட்டாங்க பன்னியை, ஏன்னா பைபிள்ல அந்த மாதிரி இது வார்த்தைக்கு வார்த்தை எடுக்கிறாங்க. அதனாலதான் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அந்த காலத்துல, அந்த தொடக்கம் எப்படி வந்ததுன்னா, அந்த காலத்துல வந்து பன்னி வந்து இந்த மாதிரி ஒரு சுத்தமான ஒரு சூழலில் வளர்க்கப்படவில்லை. யூதர்களும் பன்னியை வளர்க்கல, கனானியர்கள் மற்ற இனத்தவர்கள் பன்னி வளர்த்தாங்க. அது அவ்வளவு சுத்தமானதாக இல்லை என்றதை அவங்க பார்த்தாங்க. அதனால அது அதாவது என்ன சொல்றோம், தக்க விலங்கு அல்ல, தகாத விலங்கு, உண்ணத்தகாத விலங்கு என்று இது கொண்டு வந்தாங்க. இது வந்து சமூக வழக்கம், சமூக பார்வை. ஆனா அது எப்படி வந்துருச்சு? சமய பார்வையாக இதை கருதுகிறார்கள். இந்த பின்னணியில் தான் இதை புரிஞ்சுக்கணும். உண்ணத்தக்க விலங்கு, உண்ண தகாத விலங்கு அப்படின்னு சொல்லி அது நல்லா பார்த்தீங்கன்னா அதனால தெளிவா இருக்கு. 7ஆம் அதிகாரம் இதையே வந்து பல இடத்துல நம்ம பார்க்குறோம். லேவியர் நூல்ல 11வது அதிகாரம் இதை ரொம்ப பெருசா இது வந்து மோசே சட்டத்தின் பின்னணியில் சொல்லப்படுகிறது. சரி, எனக்கு கேள்வி கேட்பீங்க, பைபிள்ல இருக்க அப்படின்னா
அது உண்மை இல்லையா? ஆமா. அப்போ இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குதே அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிள்ல கடவுள் படைத்தது எல்லாம் நல்லது என கண்டார்னு என்று இருக்குதே. பைபிள்ல கடவுள் நல்லது என்பதை நீ தீட்டானது ஏன் சொல்லுகிறாய் என்று இருக்க. புதிய ஏற்பாட்டுல ஆமா. திருத்தூதர் பவுலுடைய மடல்ல உண்பது குடிப்பது எல்லாம் எதை பற்றியும் நீங்க வந்து அந்த உங்களை குறை சொல்லாத அளவுக்கு அது ஒன்றும் பெரிய டிஸ்கஷனுக்கு போவானா அப்படின்லாம் பண்ண. ஸோ இதில் எந்த பின்னணியில் எந்த வாசகம் வருகிறது என்று நாம் வந்து அறிந்து அதனுடைய பொருளை எடுத்துக்கொள்வது தான் சிறந்த ஒரு அணுகுமுறை. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த பின்னணியில் இப்போ உதாரணமாக 7ஆம் அதிகாரம் இந்த 3வது வசனம், தக்க விலங்குகளை நீ எடுத்தும்போ 7, தகாத விலங்குகளை எடுத்தும்போ 2ன்னா இது எந்த பின்னணியில சொல்றார் அப்படி. ஏன் உண்ணத்தக்கது ஏன் உண்ணத்தகாது என்று அவர்கள் கருதினார்கள் என்று நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை விளக்கத்தை பார்க்கணும். இப்போ 3வது பாயிண்ட்டுக்கு வருவோம். தக்க விலங்குகள்னா உண்ணத்தக்க விலங்குகள் 7 எடுத்துக்க, 7 ஜோடி எடுத்துக்க, உண்ணத்தகாத ஒரு ஜோடி எடுத்துக்க. அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, கடவுள் படைத்தது எல்லாவற்றையும் 2ஆ பிரிக்கலாம். என்னன்னு பிரிக்கலாம்? உண்ணத்தக்கது, உண்ணத்தகாது. யூத மரபுல நான் சொல்றேன், உண்ணத்தக்கது உண்ணத்தகாது. ஏன் யூத மரபுல சொல்ற? இன்னைக்கு தமிழ் மரபுலையும் நம்ம என்ன சொல்றோம்? நாய் உண்ணத்தக்கதா இல்லை, பாம்பு உண்ணத்தக்கதா இல்லை. யார் சொன்னது? நம்முடைய பழக்கம். நம்முடைய பழக்கம்தான். நீங்க தவளை சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டோம். நான்லாம் சாப்பிட்ருக்கேன். சரி, அது வந்து மலேசியா, சிங்கப்பூர், சீனா அவங்களுடைய வழக்கம் தவளை. அது ஒன்றும் நம்மளா மனசுல போட்டுக்கிறது, மனசுல பதிய வச்சுக்கிறது. இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது என்பது. ஸோ இது ஒரு சமூக கலாச்சார வழக்கம். இந்த பின்னணியில உண்ணத்தக்கதை அதிகமாகவும், இந்த 2மே கடவுளால் படைக்கப்பட்டது தான். ஓகே, வெள்ளப்பெருக்கு முடிந்த பிற்பாடு, வெள்ளப்பெருக்கு வந்ததுன்னா இந்த பெட்டகத்துல பேழையில இல்லாதது எல்லாம் செத்து போயிடும். புரியுதுங்களா? இப்ப பேழையில இருக்கிறது மட்டும்தான் மீண்டும் உற்பத்தி ஆகி உலகத்துல பாருவோம். இந்த ஆசிரியர் எழுதுகின்ற காலத்துல இது வந்து வரலாற்று வடிவம் என்ன, 10ஆம் கிமு 10ஆம் நூற்றாண்டுல தான் எழுதுறார். அப்படி எழுதும்போது உண்ணத்தக்க விலங்குகளும் உண்ணத்தகாத விலங்குகளும் இருந்தது. பேழையில உண்ணத்தகாத விலங்குகளோ அல்லது உண்ணத்தக்க விலங்குகளோ பேழையில போகலன்னா எப்படி இன்னைக்கு இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதனால்தான் நோவாவுக்கு கடவுள் சொல்லும் போதே நீ உண்ணத்தக்க விலங்குகளையும் தகாத விலங்குகளையும் எடுத்துக்கொள். இதுல ஒரே ஒரு வித்தியாசம் பார்க்கிறார். என்ன வித்தியாசம்? எண்ணிக்கை. என்ன எண்ணிக்கை? அது உண்ணத்தக்க விலங்குகள் 7 ஜோடியும் அதிகமாகவும் உண்ணத்தகாததை ஒரு ஜோடி அப்படின்றத, இது வந்து ஒழுக்க ஒரு யூத மரபுல இவர் எழுதுறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2யும் ஈக்குவலா காட்டாம தக்கதும் தகாதும் என்று கொஞ்சம் ஒண்ணு நல்லதும் ஒண்ணு அவங்க பார்வையில முக்கியத்துவம் வாய்ந்ததுக்கும் முக்கியத்துவம் இல்லாததுக்கும் குறைச்சி சொல்றோம். எண்ணிக்கை. புரியுதுங்களா? அப்போ அதுதான். அடுத்தது வாசிப்போம். 4வது வசனம். வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும் மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். 4வது இறைவசனம். ஏனெனில் இன்னும் 7 நாள்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்விக்க போகிறேன். இங்க பாருங்க, இதுவும் உருவகம். திருவெளிப்பாட்டு நம்ம படிக்கும்போது சொல்லியிருப்பேன், எண்ணிக்கையை உருவகத்தில் பயன்படுத்துவது யூத மரபு. அந்த யூத மரபுல தான் அந்த திருவெளிப்பாட்டையும் எழுதுகிறார். அதே மாதிரி இங்கேயும்
இது வந்து 7 இல்லையா? இது வந்து குருக்கள் மரபு ஆசிரியர்கள் எழுதுறது அவங்களுடைய குறிப்பு. முன்னாடி வந்து யாவே மரபு ஆசிரியர்கள் சொன்னாங்க. இது முழுக்க முழுக்க குருக்கள் மரபு. குருக்கள் மரபுல 7க்கு எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். இப்ப 7 நாளுக்கு பொறுத்து உனக்கு வெள்ளம் வரும். எத்தனை நாள் வெள்ளம் வரும் இருக்கும்? மழை பெய்யும் 40. புரியுதுங்களா? 40 என்பது மிக மிக முக்கியமான ஒரு எண்ணிக்கை, எண் அடையாளம் யூதர்களுக்கு. உதாரணமா ஈசாக்கு யாசாவு வந்து 2 பேரும் சேர்ந்து 40 வருஷம் வந்து பிறகுதான் கல்யாணம் பண்றாங்க. தொடக்க நூல் 25:20 அவங்க 40 வயசானவர் படத்தை கல்யாணமே பண்றாங்கன்னு வருவார். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா அந்த இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்துல இருந்தது கூட 40 ஆண்டுகள் இல்லையா? 40 முக்கியம். 40 நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா வந்து மேக்சிமம் ஒரு ஆளை அடிக்கணும்னா, குற்றம் செய்யிட்டீங்க, உங்களை ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னா, தண்டனை கொடுக்குறான்னா 40 அடி தான் அடிக்கணும். ஆமா, இணைச்சட்ட நூல் 25:3 வாசிங்கன்னா, இறைச்சட்ட நூல் 25:3 இணைச்சட்ட நூல் அவனுக்கு 40 அடிகள் கொடுக்கலாம், அதற்கு மேல் வேண்டாம், அதற்கு மேல் வேண்டான்னு சொல்றார். புரியுதுங்களா? இது 40 என்பது முழுமையை குறிக்கிறது. ஆனா நீங்க இங்க பாத்தீங்கன்னா இதே பின்னணியில பவுல் சொல்லுவாரு 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல அவர் பட்ட வேதனைகள்லாம் பேசுவார். அவர் பட்ட வேதனைகள்லாம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26 முதல் இல்ல 24ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்வார். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறையர் 40 அடி அடித்தார்கள். 11:24. அது என்ன? யூதர்கள் 5 முறை 1 குறைய 40 அடி அடித்தாள்னு அர்த்தம் என்ன? 40 முழுமை. 40 அடிச்சா ஆளு போயிடுவார? இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்ல. நீங்க பாருங்க, நல்ல அருமையான ஒரு பின்னணி. நீங்க தான் பவுல், உங்களை அவரு அதிகாரிகள் அடிக்க சொல்லிட்டோம், அடிக்கிறாங்க. நீங்க 40 அடி அடிச்சுட்டானா திரும்ப அடிக்கவே முடியாது. ஏன்னா இணைச்சட்ட நூல் முழுமை அடைஞ்சிடுச்சு. இணைச்சட்ட நூல் 25:3 தெளிவா சொல்லுது 40 முறை 40க்கு மேல அடிக்காதன்னு. இணைச்சட்ட நூல்ல இருக்கிற சட்டத்துக்கு மாறா யூதர்கள் செய்யக்கூடாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க? இப்ப புரியுது. 5 முறை அடிக்கிறதுக்கு ஒவ்வொரு முறையும் குறைச்சிக்கிட்டு, ஒவ்வொரு முறையும் குறைக்கல, 40க்கு பதிலா 39 அடிச்சாங்களா, முடிஞ்சு போச்சு. ஒரு 10 நிமிஷம் பொறுத்து மறுபடியும் 39, 40 அடிக்கூடாது. அது மாதிரி எத்தனை முறை அடிச்சாங்க? நம்ம நினைக்கிறோம் எவ்வளவு பெரிய வேதனையில அவர் எழுதுறார், எவ்வளவு கஷ்டங்கள் நான் பட்டேன்னு சொல்றார். இது வந்து அவ்வளவு சுலபம் இல்லை. அந்த வார்த்தையை குறிப்பு பாருங்க. 5 முறை அவர் சொல்றாரு. 24வது வசனம் 5. நான் முதல்லயே அதுக்கு மேல பேசுவார். அதாவது அதிகமாக எல்லாரையும் விட நான் பாடுபட்டு உழைத்தேன், பல்முறை சிறையில் அடைக்கப்பட்டேன், பிறகு கொடுமையாக அடிபட்டேன், கொடுமையாய் அடிபட்டேன். பாருங்க, பிறகு பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். அதான் நான் அன்னைக்கு சொன்னேன், நேத்து கூட, பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். எப்படி இறக்கிற சூழலுக்கு அவர் வந்துட்டார். அந்த நேரத்தில் சொல்றார் 5 முறை யூதர்கள், அதான் யூத ஒரு வழக்கம் பார்த்தீங்களா, யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். இத ரோமியர்கள் செய்ய மாட்டாங்க. ரோமியர்களுக்கு வந்து 40 அடிச்சானா, 50 அடிச்சானா, 100 அடிச்சானா, அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனா இது யூதர்கள். ஏன்னா லேவியர் 28வது அதிகாரம், லேவியர் இல்ல, இணைச்சட்ட நூல் 28:3 இது தெளிவா இருக்கிறதுனால 39 அடிச்சுட்டு மறுபடியும் 5 முறை. அப்போ எவ்வளவு அடி வாங்கியிருக்காருன்னு பார்த்துங்க. அப்ப 40 என்பது முக்கியத்துவம். அதனால இன்னொன்னும் பாருங்க, 40 நாளும் 40 இரவும், 40 பகலும் 40 இரவும் வந்து பாலைவனத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்றோம், நம்ம அது பார்க்கிறோம். ஆனா எண்ணிக்கை நூல்
நீங்க எடுங்க 13வது அதிகாரம் 25 எண்ணிக்கை நூல் 13:25 ஒரு குறிப்பு வரும். அதாவது 40 நாள்கள் நாட்டை உளவு பார்த்த பின் அவர்கள் திரும்பி வந்தனர். 40 நாள் போய் உளவு பார்க்கறாங்க. அந்த 40க்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க பாருங்க. அதே மாதிரி மோசஸ் 40 நாள் அங்க இருந்தார் மலையில. அதே மாதிரி எலியா ஹோரப் மலைக்கு போறார். 40 பகலும் 40 இரவும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க நீதி தலைவர்கள் நூல்ல 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம படிக்கிறோம். இஸ்ராயேல் மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த போது கடவுள் என்ன செய்கிறார்? அவங்களை எதிரிகளிடம் 40 ஆண்டுகள் ஒப்படைக்கிறார். 40 ஆண்டுகள். கிங் சவுல் என்ன ஆகுறாரு? எத்தனை வருஷம் ஆட்சி செய்தாரு? 40 வருஷம். திருத்தூதர் பணி புதிய ஏற்பாட்டிலேயே 13:21 பவுலுடைய ஸ்பீச் வரும். அந்த ஸ்பீச்சில் சொல்ற 13:1 படிங்க தொடக்கம். 13:21 அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அதே மாதிரி 2 சாமுவேல் 5:4 படிக்கிறோம். தாவீதும் 40 ஆண்டுகள், சாலமோனும் 40 ஆண்டுகள். எல்லாமே இந்த மீறி முக்கியமான அரசர்கள் பாருங்க. முதல் அரசர்கள், ஒருங்கிணைந்த பேரரசுன்னு சொல்றோம். இஸ்ராயல் நாட்டின் ஒருங்கிணைந்த பேரரசுனா 922 வடநாடு என்றும் தென்னாடு என்றும் பிரிகிறது. அந்த பிரிவதற்கு முன்பு 3 பேர் தான் ஆட்சி செய்தாங்க. ஒன்னு சவுல், தாவீது, சாலமோன். இந்த 3 பேரும் ஆட்சி செய்து எத்தனை வருஷம் ஒவ்வொருத்தவங்களுக்கும்? 40 ஆண்டுகள். அதே மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். யோனா அந்த நினிவேல போதிக்கிறாரு 40 பகலும் 40 இரவும் என்று நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி எசேக்கியேல் அவன் என்ன சொல்றாரு? 40 நாட்கள் உங்களை துன்பம் உங்களை கஷ்டப்படுத்தும், வேதனைப்படுத்தும். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அதை பற்றி பேசுறார். அதே மாதிரி இயேசுநாதர் எத்தனை பாலைவனத்தில் 40 நாட்கள் அவர் சோதிக்கப்பட்டார். இன்னொரு 40 வருது அவருக்கு. என்ன சொல்லுங்க? இன்னைக்கு அந்த காலத்துல இருக்கும். ஆமா, இயேசு விண்ணகத்திற்கு எழுந்தருளி சென்றது அவருடைய உயிர்ப்புக்கு பிறகு 40 நாட்கள். பார்த்தீங்களா? அதாவது உயிர்ப்பு காட்சிகளை கொடுத்தது 40 நாட்கள். புரியுதுங்களா? எவ்வளவு அருமையா. அதன் பிறகு அவரு விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்படுக. அங்கே 10வது நாள் பெந்தகோஸ்தே நாள். அப்போ 50ஆம் நாள்னு வருகிறது. இப்போ இவ்வளோ தூரம் நம்ம பார்க்கணும்னா 40 என்பதனுடைய முக்கியத்துவத்தை இவர்கள் நிறையவே யூதர்கள் பயன்படுத்தினார்கள். நிறைய நான் சொல்லிகிட்டே போகலாம். 40 அதனால எதுக்காக 40 என்று முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது இது ஒரு வகை எண். இது முழுமையை குறிக்கிறது அவர்களுக்கு என்று நாம் மத்தேயு நற்செய்தியில படிக்கிறோம்னு நிறைய இடத்துல பார்க்க. யோசுவால 40 days and 40 years in the wilderness என்று நம்ம அதை பற்றி படிக்கிறத நம்ம படிக்கிறோம். அதனால இவரும் அதே மரபை கொண்டு எழுதுகிறார். இது 40 பகலும் 40 இரவும் எவ்வளவு முழுமையாக கடவுளுடைய எண்ணப்படி எல்லாம் முழுமையாக நிறைவேறியது என்று சொல்வதற்கு இந்த எண் உருவகத்தை கொடுக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கினேன். அப்போ அடுத்தது படிங்க. அடுத்தது 5வது வசனம். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். பாருங்க எவ்வளவு அருமையாக ஒரே வசனத்தை சொல்லிட்டாரு. ஆண்டவர் கட்டளையிட்டபடியே அப்படின்னா அப்படியே அந்த ஒரே வசனத்துல அவருடைய கீழ்ப்படிதலை, ஒபீடியன்ஸ், ஒரு ஒப்புமையை நான் பார்க்கணும். இதுல இயேசு கிறிஸ்து யோவானையும் அவருடைய சகோதரர் யாக்கோபையும்
வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருந்த பொழுது அழைக்கிறார். நல்லா பார்த்தீங்கன்னா யோவான் நற்செய்தியில் வரும், எடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வசனம். அதை வாசிச்சாதான் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரியும். ரொம்ப அருமையாக வரும். அப்போ அவர் என்ன சொல்றாரு, யோவான் 2 பேரையும் அழைக்கிறார். இயேசு சீடர்களை அழைக்கிறார் இல்லையா? யோவானையும் அவருடையது எங்க வரும், வலைகளை விட்டுவிட்டு அவருடைய தந்தையையும் விட்டுவிட்டு உடனே இயேசுவை பின் சென்றார்கள் அப்படின்ற ஒரு குறிப்பு. முதல் சீடர்களை இங்க பாருங்க, லூக்கா நற்செய்தியிலேயே 6ஆம் அதிகாரத்திலேயே வருது. நான் ஆண்டவர் அது லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இவருடைய அழைப்பு வரும். யாரு? பேதுருவின் அழைப்பு. பேதுருடைய அழைப்பு வருகிறது. அதன் பிறகு மற்ற அழைப்பு வருகிறது. ஆனா இதுல அந்த சீடர்களை அழைக்கும் போது அவர் எப்படி எல்லாத்தையும் விட்டு விட்டு சென்றார்கள், அது நம்ம பார்க்குறோம். அந்த பகுதியை படிக்கும்போது நீங்க அப்புறமா அதில் படிச்சு பாருங்க. இந்த செய்தி இதுதான், அவர்கள் வலைகளையும் மீனையும் மற்ற எல்லாவற்றையும் விட்டு விட்டு உடனே சென்றார். அப்படின்னு அர்த்தம் என்னன்றமா, ஒரு வார்த்தை கூட கான்வர்சேஷன்ல கேட்கல, எங்கே போறோம், எப்போ வருவோம், என்ன வருவோம், அல்லது இயேசு அந்த பணக்காரனை அழைத்த பொழுது, இளைஞனை அழைத்த பொழுது, நான் போய் எங்க வீட்டு சொல்லிவிட்டு வருகிறேன் என்றெல்லாம். மத்தேயு நற்செய்தியில நீங்க சொன்ன குறிப்பு இருக்காங்க, படிங்க. மத்தேயு 4:18 இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்தபோது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். வலைகளை விட்டு உடனே பின்பற்றி. அங்க கான்வர்சேஷன் இருந்ததா? கிடையாது, ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி பின்னணியில் தான் இந்த நோவாவுடைய கேரக்டர், கதாபாத்திரத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த ஆசிரியர். ரொம்ப அருமையா அவரே வார்த்தையில் சொல்லிட்டார். என்ன சொல்றாரு? அவர் ஆண்டவர் சொன்னவாறே நோவா எல்லாவற்றையும் செய்தார் என்று ஒரே வார்த்தையில் சொல்லி அவருடைய கீழ்ப்படிதலை. அப்போ அதுக்கு அடுத்தது என்ன வருது? 4வது வசனம் ஆச்சுங்களே, 4 முடிச்சிட்டோம்ல. 6வது வசனம். 6க்கு வாங்க. யோவான் 40 நாட்கள். மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது நோவாவிற்கு வயது 600. வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்புவதற்காக நோவா தம் புதல்வர், மனைவி, புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் பேழைக்குள் சென்றார். இதெல்லாம் கடவுள் கட்டளையிட்டதை செய்தார். அடுத்தது, தக்க விலங்குகள், தகாத விலங்குகள், பறவைகள், நிலத்தில் ஊர்வன அனைத்தும் சோடி சோடியாக ஆணும் பெண்ணுமாக நோவாவுடன் கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி பேழைக்குள் சென்றன. இதுல தக்க உண்ணத்தக்க உண்ணத்தகாத எல்லாம் பார்த்துட்டோம். மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு குறிப்பு என்ன நம்ம பார்க்கணும், சோடி சோடியாக ஆணும் பெண்ணுமாக. அதான் ஜோடி சோடி என்ற டபுள் அப்படின்றது இல்லை, ட்வின் இல்லை, ஆனா மாறாக ஆணும் பெண்ணுமாக. 6ஆம் அதிகாரம் 19 இது அப்படியே பார்க்குறோம். அதே தான் இவர் கடவுள் கட்டளையிட்டவாறு அப்படின்னு சொல்லிட்டு இதுல இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டளையிட்டவாறு என்றதை ஆட் பண்றாரு இந்த இடத்துல. அவரு மறுபடியும் கடவுள் கட்டளையிட்ட, அங்க பாருங்க, நோவாவுடன் கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடியே பேழைக்குள் சென்றன. இங்க பாருங்க, கடவுள் யாருக்கு கட்டளையிட்டாரு? நோவாவுக்கு தான். ஆனா இவர் என்னன்னு சொல்றாரு? கடவுள் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே இந்த பறவைகள் எல்லாம் போச்சு, உள்ள போச்சு அப்படின்றத அழகா சொல்றாரு. அப்போ அங்க பாத்தீங்கன்னா அவர் ஊர்வன அனைத்தும் ஜோடி ஜோடியாக ஆணும் பெண்ணுமாக நோவாவுடன் கடவுள் கட்டளையிட்டவாறே பேழைக்குள் சென்றன. இவர் நோவா எடுத்து உள்ள வைக்கல. See the context. அவங்களே உள்ள போறாங்க. அப்படின்னா நோவாவுடைக்கு கடவுள் கொடுத்த கட்டளை என்பது ஒரு ஆற்றல், ஒரு ஆன்மீக ஆற்றல். The spirit of the Lord அப்படின்னு. The spirit of the Lord makes
நாட் ஓன்லி நோவா, ஆல்சோ ஆல் த கிரீச்சர்ஸ் டு ஆக்ட் அக்கார்டிங்லி. அதான் ரொம்ப அருமையான ஒரு செய்தி இங்கே நான் படிக்கணும். அதாவது ஒரு அப்பா அம்மா குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. இது கடவுள் கொடுத்த ஒரு கிருபை, கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய அன்பு. கடவுள் இந்த பெற்றோருக்கு கொடுக்கிற ஒரு செய்தி. கடவுளுடைய பிரசன்னம் அவங்க இருக்கிறத அவங்க பிள்ளைகளுக்கும் தொடர்கிறது, கடவுளுடைய பிரசன்னம். ஸோ யூ மஸ்ட் ஆல்வேஸ் அப்ரிஷியேட். எப்படி இந்த அந்த ஒரு குறிப்பு பாருங்க, ஆணும் பெண்ணுமாக ஜோடி ஜோடியாக பறவைகளும் விலங்குகளும் சென்றன, கடவுள் கட்டளையிட்டவாறே சென்றன என்று. பிறகு அதுக்கு தொடர்ந்து படிங்க. 7 நாள்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அது முதல்ல சொன்ன மாதிரி 7 நாட்களுக்கு பிறகு. 11வது வசனம், நோவாவின் வாழ்க்கையின் 600ஆம் ஆண்டில் 2ஆம் மாதத்தில் 17ஆம் நாளன்று பேராழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பீரிட்டு எழுந்தன. இது ஒரு நிகழ்ச்சியை வரலாற்று குறிப்போடு சொல்லுகின்ற முறை இது. அதாவது லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இயேசு பிறப்பை பற்றி லூக்கா எழுதும்போது என்ன சொல்றாரு? கிரேனியோ ஆளுநராக இருந்த பொழுது, அகஸ்து சீசர் பேரரசராக இருந்த பொழுது அப்படின்னு சொல்றார் இல்லையா? வரலாற்று குறிப்பு, வரலாற்றோடு இணைத்து காட்டுகிறார் இல்லையா? அதே முறையில் இங்க இந்த வெள்ளப்பெருக்கு நடந்ததை ஒரு உருவகமாக சொன்னாலும், இது ஒரு உருவக செய்தி, உருவகமாக சொன்னாலும் இது ஒரு மாதிரி ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், புரோட்டோ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். புரோட்டோ ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். ஆனால் அதை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக மக்கள் கருத வேண்டும் என்று நினைத்து ஆசிரியர் என்னன்னு சொல்றாரு இங்க? நோவாவின் வாழ்க்கையின் அந்த 600வது ஆண்டின் 2வது மாதத்தில், அது ஒரு குறிப்பு. நோவாவுக்கு தினி வயசான போது, 2வது என்ன? 17ஆம் நாளன்று, 17ஆம் நாளன்று, அப்படி மாதத்தின் 17ஆம் நாளன்று 17வது தேதியில இது நடந்ததுன்னு ஒரு ரொம்ப ஹிஸ்டாரிக்கை வரலாற்று பின்னணியில் சொல்வது மாதிரி, வரலாற்றை எழுதுகிற மாதிரி எழுதுறார். அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாம் பீரிட்டு எழுந்தன, வானங்களின் மதகுகள் திறக்கப்பட்டன. இங்க பாருங்க, இந்த புராணம் எப்பிக், அந்த கில்காமிஷ் புராணம் என்ன சொல்லுது? சூறாவளி காற்று வீசி மழை பெய்ததுன்னு சொல்லுவார். இங்க சூறாவளி காற்றுலாம் சொல்லல. என்னது? மதகுகள் திறந்தன, வானங்களின் மதகுகள் மேலே இருந்து அந்த அளவுக்கு. நம்ம கூட இப்ப சொல்றோம் வானம் பொழிகிறது இல்லையா? பொழிகிறது, வானம் பொழிகிறதுன்னு சொல்றோம். வானமா பொழியுது, மழை பொழிகிறது. அதே தான் இங்கேயும். வானத்தில் இருக்கின்ற அந்த மதகுகள் திறக்கப்பட்டன. பிறகு 40 பகலும் 40 இரவும் மண்ணுலகில் பெருமழை பெய்தது. நோவா தம் புதல்வர் சேம், காம், எப்பேத்து, தம் மனைவி, தம் புதல்வர் மூவரின் மனைவியர் ஆகியோருடன் அன்றே, மனைவியர்னு தான் சொல்றார் இல்லையா? 3 பேருக்கும் 3 பிள்ளைகள், 3 மனைவியர்கள். அங்க அந்த இதெல்லாம் சொல்லாது, பல மனைவியர்களை இது மணக்கின்ற சூழல்லாம் இந்த இடத்துல சொல்லலாம். பலதார சூழல் கிடையாது, பலதார இது இல்லை. அடுத்தது ஆகியோருடன் அன்றே பேழைக்குள் நுழைந்தார். அவர்களும் அவர்களுடன் எல்லா வகை காட்டு விலங்குகளும் கால்நடைகளும் நிலத்தில் ஊர்வனவும் பறவைகளும் இறக்கைகளுடைய யாவும் உயிருள்ள அனைத்தும் சோடி சோடியாக நோவாவுடன் பேழைக்குள் சென்றன. அது முதலே இதே செய்தியை சொல்லிட்டாரு. 10வது வசனத்திலே நம்ம படிக்கிறோம். அடுத்தது, கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி உள்ளே சென்றவை எல்லாம் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே சென்றன. இப்ப பாத்தீங்களா அந்த ஜோடி? ஏன் அதுனா, டு ஷோ பிற்காலத்துல இதெல்லாம் உற்பத்தி ஆகி பலுகி பெருகின பிற்பாடு வரும்.
அந்த பலுகி பெருகுதலுக்கு ஒரு சூழலை இங்கே ஏற்படுத்தி காட்டுறாரு இந்த அவருடைய விளக்கத்துல. அடுத்தது ஆணும் பெண்ணுமாக அதன் பெண் ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவை மூடினார். அருமையான ஒரு வசனம். அதாவது உள்ளே விட்டு கதவை மூடினார். யார் மூடுறது? ஆண்டவர், கடவுள், யாவே பார்க்குறோம். அதாவது இந்த குறிப்புல ஒரு 2 விஷயம் சொல்லணும். ஒன்று, படைப்பு தொடக்க நூல்ல ஞாயிறு அன்று தொடங்குகிறது. ஞாயிறு அன்று, ஏன்னா சனிக்கிழமை ஓய்வு நாள். ஞாயிறன்றா ஒளி வீசுக, ஒளி தோன்றுக என்று சொல்கிறாரு. பிறகு மாலையும் காலையும் சேர்ந்து ஒரு நாள் ஆயிற்று. அடுத்தது திங்கள். அப்படி எல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி தான் பெருவெள்ளமும் அந்த ஞாயிறு அன்று தொடங்குகிறது. ஏன்னா யூதர்களுடைய நம்பிக்கையின்படி ஓய்வு நாள் என்பது கடவுளுக்குரிய நாள். அந்த ஓய்வு நாளில் கடவுள் கூட ஓய்ந்திருந்தார் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறதுனால அன்னைக்கு பெருவெள்ளம் தொடங்கவில்லை. அதான் 17ஆம் தேதி, மாதத்தின் 17ஆம் தேதி இது நடந்தது என்ற ஒரு குறிப்பு. அதனால படைப்பு எப்போ முடியுது? வெள்ளிக்கிழமை முடியுது. ஞாயிறு தொடங்கி வெள்ளி முடியுது. அதே மாதிரி இங்கேயும் பெருவெள்ளமும் ஞாயிறு தொடங்கி அந்த 40 நாள் முடிவில் வெள்ளிக்கிழமை முடிவதாக அவர் குறிக்கிறார். இது ஒரு மாதிரி ஒரு குருக்கள் மரபு, ஆசிரியருடைய பார்வை, யூத நம்பிக்கைக்கு ஏற்ற முறையில் இதை எழுதுகிறார்கள். அது முதல் பாயிண்ட். 2வது, கடவுள் ஏன் கதவை மூடினார்? இது என்ன காட்டுதுன்னா கடவுளுடைய ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ராவிடன்ஸ், தட் த டோர் இஸ் டைட்லி க்ளோஸ்ட், சேஃப்லி, இட் இஸ் சேஃப் அப்படின்றது. உதாரணமாக நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஃப்ளைட்டில் போகிறீங்க. ஃப்ளைட்டில் போகிற பயணிகளாக கதவை மூடுவாங்க? இல்லை. ஃப்ளைட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி யார் கதவை மூடுவாங்க? அதுக்குன்னு குறிக்கப்பட்ட குரூ மெம்பர்ஸ் இருப்பாங்க. குரூ மெம்பர்ஸ், பணிப்பெண்களோ ஆண்களோ பொறுப்பானவர்கள், அந்த அதுக்குன்னு கொடுக்கப்பட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள் மூடுவாங்க. ஏன் அப்படின்னா அது சேஃப்லி டன், இட் இஸ் சேஃப் அப்படின்றதுக்கு யாரு பொறுப்பு? அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள், அந்த பணிப்பெண்களோ ஆண்களோ அவங்க தான் பொறுப்பு, அவங்க தான் இதுக்கு எல்லாம் அதே மாதிரி நோவாவுடைய ஒரு வெள்ளப்பெருக்கிலிருந்து காப்பாற்றும் பொறுப்பு யாருடையது? கடவுளுடையது. அதை ஒரு உருவகமாக சொல்கின்ற முறை என்னன்னா கடவுளே மூடினார். இது மனித முறையில் கடவுளை காண்பது. எப்படி உடையை தைத்து கடவுள் கொடுக்கிறாரோ, இல்ல எப்படி ஒரு காயினுக்கு ஒரு மார்க், என்ன சொல்றாரு, ஒரு குறி, ஒரு அடையாளத்தை எடுக்கிறாரோ, அதே மாதிரி நோவாவுக்கு அவனுடைய அந்த பெருவெள்ளத்திலிருந்து அவரை காப்பாற்றுவதற்கு அந்த கதவை இவர் மூடுகிறார் என்றது அவருடைய அக்கறை, கனிவு, இரக்கம், பாதுகாப்பு அத்தனையும் உள்ள கடவுளாக பார்க்கிறார். அதனால பெருவெள்ளத்தின் இந்த பின்னணியில தான் நம்ம பெருவெள்ளம் எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளதாக இருந்தது என்று 17லேருந்து 24 வரையிலும் 29 வரையிலுமே பார்த்தீங்க. அந்த பெருவெள்ளத்தினுடைய ஆற்றல், ஆக்ரோஷம் எப்படி இருந்தது. அப்போ 17வது வசனம் வாசிப்போம். 40 நாள்களாக பெருவெள்ளம் மண்ணுலகில் வந்து கொண்டிருந்தது. வெள்ளம் பெருக்கெடுத்து பேழையை தூக்க, பாருங்க, வெள்ளம் பெருக்கெடுத்து, கபார் என்ற வார்த்தை தான் ஹீப்ரு வார்த்தை. இதுக்கு கபார் என்றால் இந்த இராணுவம் ஒரு மாதிரி ஒரு மிலிட்ரி டேர்ம், இராணுவ வார்த்தை. என்னன்னா எதிரிகளை தாக்குவதற்கு பெருக்கெடுத்து செல்கிறார்கள் போர் வீரர்கள். அந்த ஒரு ஆக்ரோஷம் இருக்கு பாருங்க. அதுதான். நீங்க ஒரு உதாரணம் படிங்க. விடுதலை பயணம் 17:11 விடுதலை பயணம்
17-11 அந்த பெருக்கெடுத்து என்ற வார்த்தைக்கு அங்கேயும் ஒரு விதமான ஒரு கபார் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். பாய்ந்து பெருக பெருக அப்படின்னு. மோசே ம் தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் ம் இஸ்ரவேலர் வெற்றி அடைந்தனர். ம் அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர். ம் மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் ம் கல்லொன்றை அவருக்கு பின்புறம் 11வது வசனமா? ஆமா, 11, 12 தொடர்ந்து 12 தொடர்ந்து. அதுல வந்து அவர்கள் வெற்றி அடைந்தர்னு இருக்கு இல்லையா? ஆமா. அது வந்து அந்த இடத்துல இந்த கபார்னா அந்த இராணுவ வெற்றியை காட்டுகிறது. சும்மா ஏதோ வெற்றி இல்லை, இராணுவ வெற்றி. பாய்ந்து. அடுத்தது இதுலயே பாருங்க, 18வது வசனத்திலேயே என்ன சொல்லி இருக்கு? பெருவெள்ளம் பெருக பாய்ந்து மிகுதியாக பெருக்கெடுக்க பேழை நீரில் மேல் மிதந்தது இல்லையா? ஆமா. மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருக பெருக. இதுவும் ஒரு விதமான ஒரு இராணுவ வார்த்தை, இராணுவ உபயோகத்துல உள்ள வார்த்தை. பாய்ந்து பெருக அப்படின்னா என்ன? அதாவது இந்த வெள்ளப்பெருக்கு இருக்கு இல்லையா, the flood is the great instrument of God's fight. இப்போ வந்து ஒரு போர்க்கருவி மாதிரி இந்த வெள்ளம் என்பது ஒரு போர்க்கருவி, கடவுளே கையில் என்ற ஒரு எக்ஸ்பிரஷனை இந்த ஆசிரியர் இங்க கொடுக்கிறார். அந்த அளவுக்கு எவ்வளவு ஒரு ஆற்றல் உள்ளதாக, வீரியம் உள்ளதாக இந்த இது வெள்ளப்பெருக்கு இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து தொடர்ந்து படிங்க. மண்ணுலகின் மேல் வெள்ளம் பாய்ந்து மிகுதியாக பெருக்கெடுக்க பேடை நீரின் மேல் மிதந்தது. மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருக பெருக வானத்தின் கீழெங்கும் இருந்த உயர்ந்த மலைகள் எல்லாம் நீரில் மூழ்கின. உயர்ந்த மலைகள்லாம் மூழ்கின. ஓகே, அடுத்தது. மூழ்கிய மலைகளுக்கு மேல் நீர்மட்டம் 15 முழம் உயர்ந்திருந்தது. அதனுடைய அந்த வெள்ளத்தினுடைய பெருக்கெடுத்து ஓடுவதனுடைய பெருக்கத்தை காட்டுறார். 15 முழம்ன்ற போது எத்தனை? ஒரு 30, 40, 50 அடி, 45 அடி இல்லையா? 50 உயரமா இருந்தது அப்படின்றார். அடுத்து அந்த காலத்துல அடி இதெல்லாம் இல்ல, முழம். அதான். அடுத்தது. நிலத்தில் ஊர்வன பறவைகள், கால்நடைகள், காட்டு விலங்குகள், நிலத்தில் தவழ்வன, மனிதர் அனைவர் ஆகிய சதையுள்ள உயிரினங்கள் அனைத்தும் மாண்டன. என்ன சதையுள்ள இது மட்டும் ஃபர்ஸ்ட் என்ன அவர் எதை சொல்றாருன்னா, மனிதர் சதையுள்ளவர், விலங்குகள் சதை உள்ளது, பறவைகளுக்கும் சதை உள்ளது. அப்போ 3 ஊர்வன பரப்பன இல்லையா? இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் இதுல ஸ்டேஜ்ல சொல்றாரு, எல்லாம் இறந்தன. அடுத்தது 22. தரையில் வாழ்ந்தவற்றில் நாசியால் மூச்சு விடும் அனைத்தும் செத்து போயின. நாசியால் மூச்சு விடுவது, அது என்ன நாசியால் மூச்சு விடுவதுன்னா, கடவுள் வந்து உயிர் மூச்சை நாசியில் ஊதினார் என்ற ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம். அதே பின்னணியில் கடவுள் கொடுத்த உயிரை பெற்றிருந்தவர்கள் எல்லாரும் பாவிகளாகி விட்டார்கள். ஆகவே அவர்கள் எல்லாம் இறந்தார். உதாரணமா நீங்க 6:17 வாசிக்க. இதிலேயே 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். 17. நானோ வானுலகின் கீழ் உயிருள்ள எல்லாவற்றையும் அழிப்பதற்காக மண்ணுலகின் மேல் வெள்ளப்பெருக்கு வரச் செய்வேன். ஆமா, மண்ணுலகில் 15 வாசிங்க. இதுலயே உயிருள்ள அனைத்தும் சோடி சோடியாக. அந்த உயிருள்ள அனைத்தும், அதான் அந்த உயிர் உள்ள, அதான் 2:7 வாசிக்க போறீங்க. தொடக்க நூல்ல 2:7 அதை பற்றி வரும். தொடக்க நூல்ல 2:7 என்ன வருது? அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத. அதான் அந்த எக்ஸ்பிரஷன், நாசிகளில் உயிர் மூச்சை ஊத. அதேதான் இங்க. அப்போ கடவுள் கொடுத்த உயிர் உள்ளவர்கள், ஆனா அந்த உயிரை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளாமல் பாவத்துக்கும் கடவுளுக்கு எதிராக இருந்ததனால் இவர்கள் எல்லாம் இறந்து போகிறார்கள் என்று. அடுத்தது 23வது வசனம்.
மனிதர் ம் மனிதர் முதல் விலங்குகள், ஊர்வன, வானத்துப் பறவைகள், ஈராக மண்ணில் ம். உயிர் வாழ்ந்த அனைத்தும் அழிந்தன. அழிந்தன என்று சொல்றார் இல்லையா? ஆமா. ஆனா அந்த இடத்துல இன்னொரு வசனம் அதோட முடியுதா? இல்ல. ஆ. அவை மண்ணுலகில் இராதபடி ஒழிக்கப்பட்டன. அழிந்தன என்பதற்கு ஏன் அழிந்தன? ஒழிக்கப்பட்டன. See, there's two expressions are given here. எப்படின்னா, இந்த மண்ணில் உள்ள அத்தனையும் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போனதுக்கு காரணம் தானா அழியல. நேச்சுரல் பினாமினன் கிடையாது. இட்ஸ் நாட் நேச்சுரல் பினாமினன். இட் இஸ் a destruction of கடவுள். கடவுள் God கொடுத்த தண்டனையால். destroys them. அந்த ஒரு 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 கடவுளுடைய ஈடுபாட்டையும் இன்டர்வென்ஷன் ஆஃப் காட்னு சொல்றோம். கடவுள் இன்டர்வீன் பண்ணி தீமையை அழிக்கிறார். நம்ம பைபிளில் பல இடங்கள் இதை பற்றி நம்ம படிக்கிறோம். திருவெளிப்பாட்டில் அது பல முறை படிக்கிறோம். இறைவாக்கு நூல்லையும் படிக்கிறோம். என்னன்னா, கடவுள் தீமையை பொறுத்து கொள்ள மாட்டார் இல்லை? நம்ம திருப்பாடல்ல பல முறை சொல்லியிருக்கு, கடவுள் தீமையை பொறுத்து கொள்ள மாட்டார், அழித்து விடுவார். அதுதான் இங்க அந்த கடவுளுடைய கோபத்தையும் அதே சமயத்தில் நன்மைத்தனத்தை வளர வைப்பதற்காக தீமையை ஒழிக்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. கடைசியா வாசிங்க 24. நோவாவும் அவருடன் பேழையில் இருந்தவர்களுமே எஞ்சி இருந்தனர். 24. 150 நாள்களாக மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருகிற்று. 150 நாள்களாக. ஏன் இங்க 40 விட்டுட்டாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். புதிய எண்ணிக்கை 150 கொடுக்கப்படுது. ஆமா, எப்படி அப்படின்னு பார்க்கும்போது 5 மாதங்கள் பெருவெள்ளம் தொடங்கி ஆயிடுச்சு. 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். 7:1 தொடங்குது. என்னன்னு சொல்லுது? நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல், ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலும் போய் ஆமா பேழை இன்னும் 7 நாள்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பொய்விக்க போகிறேன். ஆமா, இங்க பாருங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா மழை எத்தனை நாள் வரும்? 40 நாள். அப்ப 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிங்க. 8 நாள்ல 7ஆம் மாதத்தில் 17ஆம் நாளன்று அரராத்து மலை தொடர் மேல் பேழை தங்கியது. அங்க தங்கிடுச்சு. பாத்தீங்களா? அப்போ மழை தொடங்கி 40 நாட்கள் மழை பெய்தது. அதன் பிறகு இந்த மழை ஓய்ந்த பிறகு வெள்ளம் வடிய 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 எப்பொழுது வடிகிறது என்றால் 110 நாட்கள் ஆகிறது. 110 நாட்கள். அதான் ட்ரையம்ப் ஆஃப் தி ஃப்ளட் அப்படின்றோம். 2 விஷயம் இருக்குதுல. இந்த ஆசிரியர் 2 விதமா சொல்றார். ஒன்று, ஃபர்ஸ்ட் பார்ட் ஃப்ளட் நரேட்டிவ், ஃப்ளட் ஈவெண்ட், அது 40 நாள். த ட்ரையம்ப் ஆஃப் த ஃப்ளட், பெருவெள்ளத்தின் வெற்றி, ஆக்ரோஷமான வெற்றி, அது எத்தனை நாட்கள் இருந்தது? 110 நாட்கள். அப்போ எத்தனை நாட்கள் முடியுது? 150 நாட்கள். அப்படின்றதான் நாம் கணக்காக இவர் சொல்றாரு. முடிவு கடைசியா மறுபடியும் வாசிங்க 24வது வசனம். இந்த பின்னணியில 150 நாள்களாக மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருகிற்று. வெள்ளம் பாய்ந்து பெருகிற்று. பாய்ந்தது பிறகு பெருகியது என்று 150 நாட்களாக நம்ம. அப்போ நமக்கு இதை படிச்சிங்கன்னா நல்லா கூர்ந்து படிக்கிறவங்களுக்கு, கூர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு கேள்வியும் வரும், அதுக்கான விளக்கமும் வரும். கொஞ்சம் சாதாரணமாக நம்ம பக்தி நூலாட்டம் வாசிச்சே போனால் ஒன்றுமே தோணாது. ஏன்னா பக்தி கடவுள் வார்த்தை படிச்சுட்டு போகிறோம். ஆனால் கொஞ்சம் யோசித்து படிச்சிங்கன்னா என்னடா 40 நாட்கள் 40 வெள்ளம் பெய்தது என்று அங்கே சொல்லியிருக்கு. இங்கே கடைசியில் இங்கே பார்த்தீங்கன்னா 24/7/24 படிக்கும்போது 150 நாட்கள்னு இருக்குதே. இது என்ன கணக்கு? இது எப்படி மாறுது? ஏன் இப்படி மாறி சொல்றாரு என்று கேள்வி வருமா? கேள்வி வரும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ பின்னணிக்கு நம்ம பார்க்கணும்.
பின்னணியை பார்க்கும்போது அப்போ வந்து பேழை தரையை தொடும் வரை 150 நாட்கள், அப்படி நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுவரையில் நம்ம வந்து வெள்ளப்பெருக்கு வெள்ளம் பெருவெள்ளத்தின் தன்மையை நம்ம படித்தோம். பெருவெள்ளத்தின் தன்மை இது ரொம்ப கடினமான பகுதி என்று சொல்வதை விட ஒரு சில விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இதை வந்து அந்த கில்காமேஷ் எப்பிக் பின்னணியில் மட்டுமல்ல, மெசபடோமிய பாபிலோனிய பின்னணியில் பொருட்களும் ஆட்களும் விலங்குகளும் அவ்வப்பொழுது பெருவெள்ளத்தால் அழிக்கப்பட்டதை பின்னணியாக வைத்து இந்த நிகழ்ச்சியை எழுதுகிறாரு. இந்த நோவா கேரக்டரை வந்து கொடுக்கிறார் நம்முடைய ஆசிரியர். இந்த மாதிரி ஃப்ளட் வந்து நைல் நதி தீரத்துலையும் ஃப்ளட் வருது. நிறைய சமயத்தில் நம்ம படிக்கிறோம், எகிப்தில் மற்றவங்களாம் ஃப்ளட் வரும். இது வந்து பழங்காலத்திற்கு மட்டும் இன்றைக்கும் இருக்கிற ஒரு ஃபேக்டர். இன்னைக்கு நமக்கு வந்து காப்பாற்றி கொள்ள பல விதமான இது இருந்தாலும் அவங்க அந்த காலத்தில் காப்பாற்றி கொள்ள முடியாத ஒரு சூழல், நிறைய இழப்பு வந்தது. அந்த இழப்பை இந்த ஆசிரியர் என்னன்னு கண்டார் அன்னைக்கு இதை எழுதுகிற ஆசிரியர், இது கடவுளுடைய தண்டனை, பாவத்திற்கு கடவுள் கொடுக்கும் தண்டனை என்று நம்ம இன்றும் பல சமயத்தில் நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் திடீரென்று ஆக்சிடென்ட்ல கடவுள் தண்டிச்சிட்டாருன்னு கூட சொல்றது வழக்கம் உண்டு இருக்குல்ல. அந்த பின்னணி தான் இதோட நம்ம வந்து இந்த 7வது பகுதியே நாம் இந்த விளக்கங்களோடு இப்பொழுது வாசிக்கின்ற பொழுது இன்னும் கூட தெளிவுகள் நிறைய கிடைப்பதற்கு நமக்கு ஒரு வழிவகை கிடைக்க பெற்றிருக்கிறது. எனவே இந்த பின்னணியிலே அன்பார்ந்தவர்களே, தொடக்க நூலின் 7வது பிரிவை நாம் கிடைக்கப்பெற்ற விளக்கங்களின் பார்வையிலே மீண்டும் ஒரு முறை ஆழமாக பொறுமையாக வாசிப்போம். தொடக்க நூல் அதிகாரம் 7. அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல். ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 சோடியையும், வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாள்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டபோது நோவாவிற்கு வயது 600. வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்புவதற்காக நோவா தம் புதல்வர், மனைவி, புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் பேழைக்குள் சென்றார். தக்க விலங்குகள், தகாத விலங்குகள், பறவைகள், நிலத்தில் ஊர்வன அனைத்தும் சோடி சோடியாக ஆணும் பெண்ணுமாக நோவாவுடன் கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி பேழைக்குள் சென்றன. 7 நாள்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நோவாவின் வாழ்க்கையின் 600ஆம் ஆண்டின் 2ஆம் மாதத்தில் 17ஆம் நாளன்று பேராழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பீரிட்டெழுந்தன. வானங்களின் மதகுகள் திறக்கப்பட்டன. 40 பகலும் 40 இரவும் மண்ணுலகில் பெருமழை பெய்தது. நோவா தம் புதல்வர் சேம், காம், எப்பேத்து, தம் மனைவி, தம் புதல்வர் மூவரின் மனைவியர் ஆகியோருடன் அன்றே பேழைக்குள் நுழைந்தார். அவர்களும் அவர்களுடன் எல்லா வகை காட்டு விலங்குகளும், கால்நடைகளும், நிலத்தில் ஊர்வனவும், பறவைகளும், இறக்கைகளுடைய யாவும், உயிருள்ள அனைத்தும் சோடி சோடியாக நோவாவிடம் பேழைக்குள் சென்றன.
கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி உள்ளே சென்றவை எல்லாம் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே சென்றன. அதன் பின் ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவை மூடினார். 40 நாள்களாக பெருவெள்ளம் மண்ணுலகில் வந்து கொண்டிருந்தது. வெள்ளம் பெருக்கெடுத்து பேழையை தூக்க அது நிலத்திலிருந்து உயர்ந்து எழுந்தது. மண்ணுலகின் மேல் வெள்ளம் பாய்ந்து மிகுதியாக பெருக்கெடுக்க பேழை நீரின் மேல் மிதந்தது. மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருக பெருக வானத்தின் கீழ் எங்கும் இருந்த உயர்ந்த மலைகள் எல்லாம் நீரில் மூழ்கின. மூழ்கிய மலைகளுக்கு மேல் நீர்மட்டம் 15 முழம் உயர்ந்திருந்தது. நிலத்தில் ஊர்வன பறவைகள், கால்நடைகள், காட்டு விலங்குகள், நிலத்தில் தவழ்வன, மனிதர் அனைவர் ஆகிய சதையுள்ள உயிரினங்கள் அனைத்தும் மாண்டன. தரையில் வாழ்ந்தவற்றில் நாசியால் மூச்சுவிடும் அனைத்தும் செத்துப்போயின. மனிதர் முதல் விலங்குகள், ஊர்வன, வானத்து பறவைகள் ஈராக மண்ணில் உயிர் வாழ்ந்த அனைத்தும் அழிந்தன. அவை மண்ணுலகில் இராதபடி ஒழிக்கப்பட்டன. நோவாவும் அவருடன் பேழையில் இருந்தவர்களுமே எஞ்சியிருந்தனர். 150 நாள்களாக மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருகிற்று.